Hi students, in the previous video we learnt about the different healthcare programs taken up by the government of India to prevent the maternal mortality and infant mortality. In this video we are going to learn about amniocentesis and female feticide and infanticide. Have you ever heard of amniocentesis? Amniocentesis is a prenatal technique which is used to detect any chromosomal abnormalities in the developing fetus. ஆம்னியோசென்டசிஸ்ன்றது ஒரு டெக்னிக். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போது அதில் ஏதாவது குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, ஏதாவது அதில் இருக்கிற குரோமோசோம்ஸ்னால ஏதாவது அந்த குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒரு டெக்னிக். This technique is often misused by many people to determine the sex of the fetus. Once they know the sex of the fetus, what they do, if it is a female, they want to prevent the female child, so they go for female feticide. Hence, there is a statutory ban for this amniocentesis. இந்த ஆம்னியோசென்டசிஸ் டெக்னிக் ஆக்சுவலாக குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே உள்ளது. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்ஸ் அது பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும், பொன் குழந்தை வேண்டாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பெண் கருவை அழிச்சிடுவாங்க. அதுக்காகவும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் இந்த டெக்னிக்கு லா படி, சட்டப்படி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்க. Statutory means written as law by the legislature. ஸோ சட்டப்படி ஆம்னியோசென்டசிஸ் செய்கிறது ஒரு குற்றம். ஏன்னா அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக. If they ask what is amniocentesis, why a statutory ban is imposed on this technique, you can write this answer. So I have given it is often misused. So in that place, instead of it, you can put amniocentesis and write this complete paragraph as the answer. Social impact of sex ratio. What is sex ratio? It is the ratio of the males to the females in a population. So ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனில் எவ்வளோ மேல்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க, அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். Due to the small family norms and also the skewed choice of the male child, the female population is decreasing at an alarming rate. ஸோ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மக்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு பொதுவான இது நமக்கு ஒரு மேல் சைல்டு வேணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 or 5 சில்ட்ரன் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது 2க்கு வந்துச்சு, ஃபேமிலி பிளானிங்கில் 2V2 R2ன்னு. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா தே ப்ரிஃபர் ஒன்லி அ சிங்கிள் சைல்டு. அப்போ அந்த சிங்கிள் சைல்டும் மேலாக இருக்கணும் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதுலேயே அவங்க மேல் சைல்டு தான் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு போனதுனால there is female population decline. ஸோ ஃபீமேல் பாப்புலேஷன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. Previously it was 927 females out of 1000 males. Now it is 919 females out of 1000 males. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸுக்கும் மேல்ஸுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபீமேலோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. To correct this imbalance in the sex ratio, steps should be taken to change the mindset of the people and also the attitude of the people. So there is a common attitude. So male child is best, female child is somewhat low. So they have to be
lower than the male. மேல் சைல்டுனா வந்து ரொம்ப ஹையாக இருப்பாங்க, ஃபீமேல் சைல்டுனா வந்து மேலுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஒரே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் சைல்டை ஒரு மாதிரியாகவும் ஃபீமேல் சைல்டை ஒரு மாதிரியாகவும் நடத்துவாங்க. தட் இஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனையும் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ ஈவன் தோ நவ் பீப்புள் ஆர் வெல் எஜுகேட்டட், so women have come up in the society, still there are gender discrimination in some places. So we have to create awareness among the people that male and female are equal in all aspects. This is mainly due to the availability of only a few economic opportunities to women as compared to men. ஸோ எதனால வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் பெண்களோட முன்னேற்றத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து விமெனுக்கு வந்து கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுக்குறோம். மென்னை கம்பேர் பண்ணும்போது விமெனுக்கு கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் வந்து விமெனுக்கு வந்து சான்சஸே இல்லாமல் இருந்துச்சு. பட் நவ் வந்து ஈவன் வந்து ஒரு பை எலெக்ஷனில் வந்து 30% வந்து விமென் வந்து நிற்கலாம் அப்படின்லாம் வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் சேஞ்ச்டு த லா so that women may be given equal opportunities. Female feticide and female infanticide. What is female feticide? It is aborting the female child in the mother's womb. ஒரு பெண் குழந்தைய வந்து அதோடைய கருவிலேயே அழிக்கிறது வந்து ஃபீமேல் ஃபீட்டிசைட். Female infanticide is killing the female child after her birth. Female infanticide அப்படின்றது ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அதை வந்து கொல்றது. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து சில வில்லேஜஸில் வந்து அது நடக்குது. குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு நெல் மணி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அப்படியே வந்து அந்த குழந்தை இறந்துடும். இல்லை அந்த கள்ளிப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து அந்த குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய வந்து கொன்னுடுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஸோ திஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட் must be prevented. To prevent the female feticide and female infanticide, the government enacted the PCPNDT Act, that is Preconception and Prenatal Diagnostic Technique Act, in the year 1994. This act was proposed mainly to ban the identification of sex and to prevent the use of prenatal diagnostic techniques for selective abortion. So இந்த PCPNDT Act எதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மெயினாக வந்து செக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன குழந்தை, ஆணா பெண்ணா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறத வந்து தடுக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸ், அதாவது ஆம்னியோசென்டிசிஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி செலக்டிவ் அபார்ஷன், அதாவது பெண் குழந்தையாக இருந்தால் அதை அபார்ட் பண்ணுறது, அதை தடுக்கிறதுக்காக இந்த ஆக்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. So we have protected the child from the female infanticide. As the child grows, it needs better nutrition, education and protection. The government takes various measures to improve their nutritional and educational status. ஸோ ஒரு குழந்தைய கருவிலையோ இல்லாது பிறந்த பிறகோ அழிக்கிறதுலேருந்து நம்ம காப்பாற்றிட்டோம். அப்புறம் அது வளர வளர பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்கணும், அதுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா ஃபீமேல் சைல்டை வந்து படிக்க வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜுக்காக நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், டவுரி சிஸ்டம் இருந்தது, அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும். அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா they are well educated, they are given well protection also. Next is the POCSO Act.
ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். அதாவது குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு நிறைய வந்து பாலியல் தொந்தரவு கொடுப்பாங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்த ஆக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து யாராவது வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைல்டு வந்து அந்த இதிலேருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வரத்துக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்து அவங்க எஜுகேஷனை தொடர்றதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இந்த ஆக்ட் வந்து பண்ணி கொடுக்கும். Now women are shining in all fields, yet they face sexual harassment at their workplaces. ஸோ விமென் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்து முன்னேறிக்கிட்டே வந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பாலியல் தொல்லைகளை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இதை தடுக்கிறதுக்காக இருக்கிறதா ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் ஆக்ட். ப்ரிவென்ஷன்றது வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடைபெறாமல் தடுக்கிறது, நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. ப்ரொஹிபிஷன் அப்படின்றது வந்து அந்த வந்து தடை செய்கிறது. ஸோ ஏதோ ஒரு லா போட்டு அதை தடை செய்கிறது. ரெட்ரெசல் ஆக்ட்ன்றது வந்து ஒன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்கிறது, அந்த அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த குறையை தீர்க்கிறது. ஸோ தீஸ் ஆக்ட் வில் ஹெல்ப் த விமென் டு ஃபேஸ் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் இன் their லைஃப். The government has taken various steps to prevent female feticide, female infanticide and sexual harassment. பெண் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய லா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய கிரிமினல் லாலையும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அது 2013 வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணிச்சுன்னா அது வந்து சில வந்து கிரிமினல் லாவில் சில மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அந்த மாற்றங்கள் வந்து மேல் சைல்டுக்காக இருக்கட்டும் ஃபீமேல் சைல்டுக்காக இருக்கட்டும் ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வழி பண்ணிச்சு. We studied what is amniocentesis and why there is a statutory ban to amniocentesis. We studied about female feticide and female infanticide. This female feticide and infanticide has resulted in the decline of female sex ratio. We studied what are the acts that are proposed by the government to correct this imbalance. Hope all have understood today's portion. Write home test on this and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.